ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கிரிட் ஆர் செக்டு டிசைன் சொல்லுவோம். இது பேசிக்லேருந்தே நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வெறும் நம்ம லைன்ஸு, ஹம்ஸு, டியர் ட்ராப்ஸு, அப்புறம் வெறும் போல்டு லைன்ஸ் இதை வச்சு தான் நம்ம இந்த டிசைன் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு A4 ஷீட்டில் ஒரு 8 செக்குடு போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நேற்று போட்டதோடு அப்படியே வச்சுருப்போம். அந்த மெஹந்தி கோனோட டிப்பையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்ம அந்த ப்ரெஷரை செக் பண்ணிக்கணும். அதை க்ளீன் பண்ணவும் செஞ்சுக்கணும். அப்படின்னா தான் அது கொஞ்சம் நீட்டாக வந்துடும். சப்போஸ் உங்கள்கிட்ட மெஹந்தி ரொம்ப டைட்டாக இருக்குது, அது கோன் வெளியில் வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியிலே வச்சுருங்க. அதாவது பாக்ஸில் போட்டு வைக்காமல் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே போட்டு வைங்க. நான் இந்த கோன் அப்படி தான் போட்டு வச்சேன். எனக்கு வாங்கின உடனே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டே இருந்தது. வெளியில் கோன் வர்றதுக்கு டைட்டாக இருந்தது. நம்ம அமுக்கவே முடியல. கை பயங்கர பெயினாக இருந்தது. இப்போ எனக்கு அந்த போட்டே நான் கோனை முடிச்சிட்டேன். அந்தளவுக்கு கொஞ்சம் வந்துடுது. ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்குது. ப்ரெஷர் கொடுக்கும்போது கொஞ்சம் லாங் திக்காக இருக்குது. லைட்டாக வரல, அவ்வளோதான். ஆனாலும் கிளாஸ்னால நான் அப்படியே போட்டிருக்கேன். நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணும்போது, கோன் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த லைன் தின் லைனாக நல்லாவே வரும். அது நான் சீக்கிரமே போடுறேன். கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்போ நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியாக வரும். அந்த மாதிரி திக்காக வராது. தின் லைனாக, சின்ன லைனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் போட்டு பழகிறதுக்காக இந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய கோனே நீங்கள் வாங்கிக்கோங்க. அது நமக்கு 10 ருபீஸ் இருக்குது, 15 ருபீஸ்லேயும் கிடைக்குது. அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த நம்ம லைன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு வெர்டிக்கல் லைன்ஸும் நம்ம போடணும். போடும்போது நான் சொன்ன மாதிரி தான் ரைட் ஹேண்டில் சுண்டு விரலை அதுக்கு பக்கத்தில் உள்ள 2 விரலையும் அப்படி ஸ்டாண்டிங் பொசிஷனில் நிற்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த நேராக போடுற லைன்ஸ் நமக்கு கொஞ்சம் ஷேக் ஆகாமல், கை ஷேக் ஆகாமல் நமக்கு கரெக்டாக வந்துடும். சப்போஸ் இப்போ தான் நம்ம போட்டு பழகுறோன்னா கொஞ்சம் ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் போட போட கொஞ்சம் இந்த ஏற்கனவே பார்டர் டிசைன் போட்டு பழகியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கிரிட் டிசைன்லாம் போடும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்துடும் அந்த லைன்ஸு, ஹம்ஸ் எல்லாமே. அதனால் போட்டு பழகுங்க. பழகும்போது கொஞ்சம் மிஸ்டேக் வந்தாலும் சரி, கொஞ்சம் கேப் விட்டு வந்தாலும் அதில் திருப்பி ஃபில் பண்ணிக்கோங்க. போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் போட்டோன்னே நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. ஃபில்லிங் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபில் பண்ணும்போது நீங்கள் நம்ம கோனை பேப்பரில் டச் ஆகாமல் தான் பார்த்துக்கணும். அதில் போட்டு அழுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு அவுட்டரில் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து இன்னரில் ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு. ஃபில் பண்ணது நமக்கு நீட்டாக இருக்கணும். அப்படியே போட்டு நம்ம அழுத்தலாம் கூடாது. பேப்பரில் டச் ஆகாமல் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். பாருங்கள், நான் அவுட்டரில் யூஸ் பண்ணிவிட்டு இன்னரில் ஃபில் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸோட அவுட்டரில் அதில் பாக்ஸுக்கு தக்கன போட்டுட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறது மீன்ஸ் அந்த கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வரும். அப்படியே நம்ம கையை மூவ் பண்ணோன்னா ஃபில் ஆயிரும் அப்படியேன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செக்குடு பேட்டர்ன். ஆனால் இது போட்டிங்கன்னா ஹேண்டில் நம்ம சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு டிசைன் முடிச்சுட்டு ஒரு ஹேண்டும் நம்ம போட்டு பார்த்துட்டு அடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆகலாம். இப்படி ஒரு பாக்ஸு விட்டு ஒரு பாக்ஸு. அடுத்து ஃபஸ்ட் லைனில் ஒரு பாக்ஸில் போட்டிங்கன்னா செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு பாக்ஸை விட்டுட்டு செகண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணணும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். ஆனால் போட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது சின்ன பாக்ஸாகவும் நீங்கள் போடலாம். நான் கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை விட சின்ன பாக்ஸ் கூட போட்டுக்கோங்க. இதை விட பெருசும் போட்டுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். நல்லா நீட்டாக போடுங்க. ஃபில்லிங் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. அப்போ நீட்டாக வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். அந்த லைன்ஸ் போட்டதே நமக்கு தெரியாது. இந்த ஃபில்லிங் டிசைன் கொடுக்கும்போது நீட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். இதில் பேசிக் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லைன்ஸ் தான். இந்த லைன்ஸை வச்சு தான் இந்த செக்குடு டிசைன் ஃபுல்லாமே வரும். அதனால தான் ஃபஸ்ட்டு லைன்ஸை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போடுறோம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு பாக்ஸுமே நான் லைன்ஸ் தான் போட்டிருக்கேன்.
லைன்ஸ் போடும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடும்போது நீங்கள் ரைட் ஹேண்டில் உள்ள அந்த 3 ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஃபிங்கரை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்டை அடியில் வச்சுட்டு ரைட் ஹேண்டு மேலே வச்சு நீங்கள் போட்டாலும் ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். அப்போனா நமக்கு அந்த ஹேண்ட் வந்து ஷேக் ஆகாமல் நமக்கு நல்லா வந்துடும். அதனால தான் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. அப்புறம் வெர்டிக்கல் லைனுமே நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஹரிசாண்டல் லைன் ஈஸியாக போட்டுக்கலாம். பாக்ஸு ஓரளவுக்கு ஈவனாக வர மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் போட போட உங்களுக்கு சரியாக வந்துடும். வெர்டிக்கலில் எப்படி 5 லைன் போட்டிங்களோ அதே மாதிரி ஹரிசாண்டல்லையும் 5 லைன்ஸ் வர மாதிரி அப்படி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இதில் நான் என்ன ஃபில்லப் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயின்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறேன். வெயின்ஸ் எப்படி போடணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். இப்போ தான் புதுசாக போடுறீங்கன்னா நீங்கள் முதல்ல டாட்ஸ் வச்சு அது 2 பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு டாட்டு அந்த டாட்டோட கோன்லேயே எடுத்துடணும். எடுத்துகிட்டு வெறும் டிப்பை தான் நீங்கள் அந்த டாட்லேருந்து 2 பக்கமும் இழுத்து விடணும். நீங்கள் வந்து 2 பக்கமும் போடக்கூடாது. இது நீங்கள் கொஞ்சம் போட்டு பழகினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு லைன், ஒரு டாட், ஒரு லைன் அப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுத்துடலாம். இப்போ புதுசாக பிகினராக இருக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லைன்ஸில் வெர்டிக்கல் லைனு, ஹரிசாண்டல் லைன் எல்லா பக்கமும் நம்ம டாட் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இந்த டிசைனை போட்ட பிறகு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அட்வான்ஸ் லெவல் மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட சூப்பராக இருக்கும் டிசைனு. எல்லா பக்கமும் டாட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டே எல்லா பக்கமும் எல்லா லைனும் நமக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நம்ம வந்து ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து பிகினருக்கான ஒரு கிளாஸு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு மெஹந்தியை போடுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நிறைய கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு போட வரும். அதனால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது போடுறது பிகினருக்காக மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ தான் மெஹந்தியே போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கோனோட டிப்பை வச்சு ஏற்கனவே டாட் வச்சுருக்கோம்ல, அந்த டாட்லேருந்து 2 பக்கமும் இழுத்து விடுங்க. முதல்ல இழுக்கும்போது நமக்கு ஒரு டிசைன் மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டிசைன் வந்துடும் பாருங்கள். செமையாக இருக்கும் இந்த டிசைனு. இதை நீங்கள் ஹேண்டில் போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு டாட்டு அதுலேருந்து 2 பக்கமும் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் கோனோட டிப்பை தான் நான் 2 பக்கமும் எடுத்து விடுறேன். நான் வந்து ப்ரெஷரோ எதுவுமோ கொடுக்கல. ஆல்ரெடி வச்ச டாட்லேருந்து 2 பக்கமும் இழுத்து விடுறேன். ஓகேவா? இதுதான் நமக்கு வெயின்ஸு. இது நீங்கள் போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பிகினராக இருக்கும்போது இந்த டாட் வச்சு போட்டு பாருங்கள். அடுத்து போடும்போது ஒரு சின்ன லைனு டாட்டு, அடுத்து ஒரு லைன் அந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதுவுமே ஈஸியாக வரும். இதை முதல்ல போடும்போது இப்படி போட்டு பார்த்துக்கோங்க. இப்படி எல்லா பக்கம் உள்ள டாட்ஸ்லேயும் நீங்கள் 2 பக்கமும், அதாவது டாட்லேருந்து 2 பக்கமும் மேலேயும் கீழ்ப்பக்கமும் சைடில் போட்டிங்கன்னா 2 சைட்லேயும் அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி இழுத்து விடும்போது இந்த வெயின்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும் நமக்கு. நான் கேமராவுக்கு நேராக வச்சு தான் எடுத்தேன். ஆனாலும் கொஞ்சம் பக்கம் கவர் ஆகாத மாதிரி தெரியுது. மெத்தடு இப்படி தான் போட்டிருக்கேன் நான். ஒரு டாட் வச்சு 2 பக்கமும் இழுத்து விட்ருக்கேன். வெறும் டிப்பை வச்சு தான், நமக்கு ப்ரெஷர் கொடுத்தோ கோனை வச்சோ போடலை. டாட்லேருந்து தான் 2 பக்கமும் நான் இழுத்து விட்ருக்கேன். ஓகேவா? எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நம்ம லைன் போட்டு அதுலேருந்து இழுத்த மாதிரியே தெரியல. டைரெக்டாக நம்ம வெயின் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனு. போட்டு பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அதை கவனமாக பார்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் நான் வச்சு காமிச்சது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஒரு டாட் வச்சுட்டு 2 பக்கமும் இழுத்து விட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஃபுல் டிசைனுமே நான் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் நான் இப்போ செகண்டு காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி போடுங்க. ஒரு லைன் போட்டு டாட் நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு அடுத்து டாட் போட்டுடணும். அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். அடுத்து தேர்ட் டிசைன் பார்க்கலாம். தேர்ட் டிசைனுக்கு நான் டபுள் லைன் போட போகிறேன். ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் டபுள் லைன்ஸ் நான் வரைஞ்சிடுறேன்.
இந்த மாதிரி டபுள் லைன் வரைகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் முதல்ல. அப்புறம் பழக பழக சரியாக வந்துடும். ஏற்கனவே நம்ம அதுக்கு தான் லைன்ஸை நல்லா போட்டு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி லைன்ஸு ஹரிசாண்டலாக, வெர்டிகலாக, ஸ்லாண்டிங்கெல்லாம் போட்டு பழகியாச்சு ஏற்கனவே. எல்லா டைரெக்ஷன்லேயுமே நம்ம போட்டு பார்த்துருக்கோம். அதனால் இது கொஞ்சம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒன் டைமில் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, எனக்கு இந்த டிசைன் இன்னொரு தடவை போடணும் போல் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னொரு தடவை கூட போட்டு பார்த்துக்கோங்க. 1க்கு 2 இந்த ஓரளவுக்கு நம்ம லைன்ஸு, ஹம்ஸு, டாட்ஸு, டியர்ட்ராப்ஸ் எல்லாமே போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த செக்குடு டிசைன் வந்து நீங்கள் ஒன் டைம் அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு அதை புரிஞ்சிடும். எப்படி டிசைனில் நம்ம கொண்டு வர்றோங்கிறது தான் இதில் கிளாஸில் நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஓரளவுக்கு உங்களுக்கு லைன்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் போடுங்க. சப்போஸ் எனக்கு இன்னுமே லைன்ஸு, இந்த டியர்ட்ராப்ஸு, அப்புறம் செக்குடெல்லாம் வரணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. சப்போஸ் எதுலையா கேப் இருந்துச்சுன்னா திருப்பி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போட்டு காமிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதை யார் வேணாலும் நம்ம போட்டுடலாம். இப்போ அதுக்கு கிராஸாக ஏற்கனவே நம்ம போட்ட ஸ்லாண்டிங் லைனுக்கு மேலேயே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுவுமே டபுள் லைன் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம போடும்போது ஒன்று நல்லா கவனிக்கணும். நம்மளுடைய கோனோட டிப்பு வந்து பேப்பரில் டச் ஆகக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கோனையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டேஸ் மட்டும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டெக்னிக் தெரிஞ்சிடும். எப்படி நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும், அது எப்படி நம்ம மூவ் பண்ணால் நமக்கு ஷேக் ஆகாமல் கை இருக்குங்கிறதெல்லாம் நமக்கே தெரிஞ்சிடும். அதனால் போட்டுகிட்டே இருங்க. வரலன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், வந்துடும் கண்டிப்பாக. இந்த மாதிரி நம்ம செக்குடு போட்டுட்டு அப்புறம் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செக்குடு போடும்போது லைன்ஸில் இன்னுமே நீங்கள் நல்ல தரவாயிருவீங்க. ஓகேவா? செக்குடு போட்டு முடித்தாச்சு. இப்போது இதில் 4 கார்னர் வருது பார்த்திங்களா, 2 லைனும் அதே ஸ்லாண்டிங்காக 2 சைடு போட்ட லைனும் மீட் ஆகுதில்ல, அந்த இடத்துல நான் டாட் மட்டும்தான் வைக்கிறேன் பாருங்கள். இது ஒரு டிசைன், ரொம்ப சிம்பிள், ஆனால் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லா பக்கமே இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. பெரிய டாட்டாக கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 கார்னரில் அந்த முக்கில் 2 லைனும் மீட் ஆகுதில்ல, அந்த லைனில் வந்து நீங்கள் 4 டாட் வச்சுக்கோங்க. சப்போஸ் 2 டாட் வைக்கிற மாதிரி இடம் இருக்கும் அந்த கார்னர்லலாம், அந்த இடத்துல 2 டாட் மட்டும் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்ன டாட்டாக வச்சுருக்கேன், நீங்கள் பெரிய டாட்டாக வச்சுக்கோங்க. நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், கீழ் பக்கத்துலேயும் மேல் பக்கத்துலேயும் 3 டாட் தான் வரும். கார்னரில் 2 டாட் தான் வரும். அப்படின்னாலுமே வச்சுருங்க. அதை ஃபில் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த எத்தனை டாட் வைக்க உங்களுக்கு கரெக்டாக வருதோ அத்தனை டாட் போட்டுக்கோங்க. 4 சைடு வரும்போது 4 டாட் வரும். 2 சைடு மட்டும் வந்துச்சுன்னா 2 டாட் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாமே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். இந்த டாட் வெறும் சிங்கிள் டாட் தான் வைக்கிறோம். வச்சப்பறம் இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுலேயுமே நீங்கள் கீழே டியர் ட்ராப்ஸ் மாதிரிலாம் போடலாம். நான் நெக்ஸ்ட்டு டிசைன் உங்களுக்கு டியர் ட்ராப் தான் வச்சு காமிச்சிருக்கேன்.
ஒரு இப்போ நான் மேலே போட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் ஆகுது, ப்ளஸ் மாதிரி இந்த 4 பக்கமும் ஒரு டாட். இந்த டிசைன் தான், ஆனால் நான் டபுள் லைன் உங்களுக்கு அதில் வரைஞ்சிருக்கேன், அவ்வளோதான். மூணு டிசைன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து 2 லைன் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் செக்குடு பேட்டர்ன் மாதிரி வரைஞ்சிட்டு, இதில் நான் டியர் டிராப்ஸ் தான் வரைய போகிறேன். இந்த மாதிரி செக்குடுலேயும் நம்ம எலிஃபண்ட்டு, பீகாக்கு அந்த மாதிரிலாம் வரையலாம். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசைன் வரையும் போது உங்களுக்கு ஒரு டிசைன் நான் போட்டு காட்டுறேன். அதை போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இதில் லோட்டஸ்லாம் வரையலாம். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சிங்கன்னா இந்த செக்குடு ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். அடிக்கடி கோன் வந்து டிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம டியர் டிராப்ஸ் தான் போட போகிறோம். ஒரு டாட் வச்சு அதுலேருந்து இழுத்து விட்றது. இதுவும் 4 அந்த பாயிண்ட் சிக்னல் ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்ம இதை ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒரு டாட் வச்சுட்டு அதுலேருந்து இப்படி இழுத்து விட்ருங்க. ஒரு டாட் அதுலேருந்து இழுத்து விடு, இந்த மாதிரி போடுங்க. இதை ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் லைன் செக்குடு போட்டுட்டேன். அது போட்டுட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா அது அதே தான் வருது. அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்வேர்ல் வரைகிறேன். ஸ்வேர்ல் வரைஞ்சி அதை சுற்றி ஒரு சின்ன ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஹம்ஸ் போட்டுட்டு மேலேருந்து ஒரு லைன் டாட் அந்த மாதிரி கொடுக்குறேன். உங்களுக்கு பக்கத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஸ்வேர்ல் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை சுற்றியுமே ஒரு சின்ன ஹம்ஸ் இடத்துக்கு தக்கன மாதிரி, இந்த இதே நீங்கள் பெருசாக வரைஞ்சால் கூட ஓகே தான். நான் சின்ன டாட் கொடுத்துருக்கேன், நீங்கள் 3 டாட் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் இந்த 4 லைன் உள்ள கேப் இருக்குது பார்த்திங்களா, இதில் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ஸ்வேர்ல் வரைஞ்சிட்டு சுற்றி ஹம்ஸ் போட்டு மேலேருந்து ஒரு லைன் போட்டு ஒரு டாட்டு, ஸ்வேர்லு, ஹம்ஸு, ஒரு லைன், ஒரு டாட். இது வந்து ஒரு சின்ன ஜும்கா டிசைன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோதான். சின்ன சின்ன டிசைனாக போடுங்க. போடும்போது உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து ஃபில் ஆயிரும். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் 3 லைன் போட போகிறேன். அது போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை முடிச்சுட்டு அதை போட்டு காமிக்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு சென்டரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் அந்த மாதிரி போடுறேன். இதை 2 மெத்தடில் ப்ளஸ் போடலாம். எனக்கு இந்த கோன் வந்து லாஸ்ட் முடிய போகுது, அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது முடிச்சிடலாம். அதாவது கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ணிடலாங்கிறதுனால போட்டிருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் ப்ளஸ் சிம்பிளும் போடலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் இந்த ப்ளஸ் சிம்பிள் நம்ம கொண்டு வரலாம். எப்படின்னு பாருங்கள். நம்ம மேலிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, இந்த லைன் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சென்டரில் 3 லைன் கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்கள் போல்டு கூட பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிங்கன்னா சென்டரில் கொடுத்த லைன் மட்டும் தெரியும். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக நீங்கள் வந்து லைன் போட்டிங்கன்னா அதுவுமே ப்ளஸ் சிம்பிள் ஆயிரும். இப்படியும் நம்ம அதை ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே ப்ளஸ் போட்டோம் பார்த்திங்களா, அந்த ப்ளஸ்ஸுக்கு சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. நல்ல பெரிய டாட்டாக வைங்க. இந்த மாதிரி டாட் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 3 கோடு போட்டோம் பார்த்திங்களா, அதை நீங்கள் ஒரு போல்டு மாதிரி அதாவது ஃபில் பண்ணி கூட விட்டுடலாம். விட்டிங்கன்னா சென்டரில் உள்ளது மட்டும் எடுப்பாக தெரியும். அப்படி கூட பண்ணலாம். நான் இப்படியே உங்களுக்கு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த 3 லேயரை டார்க் பண்ணிடுங்க. டார்க் பண்ணிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். இது எல்லாமே பேசிக்கில் வரக்கூடிய டிசைன் தான். இதெல்லாம் போடும்போது நமக்கு லைன் இன்னும் நல்லா வந்துடும். சப்போஸ் கோனில் போடும்போது இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா திருப்பி லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 லைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம், சிங்கிள் லைனு. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு முடித்தாச்சு. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் நான் கொடுக்குற நம்பர், என்னோடய நம்பர் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வேணும்னா ப்ரூச்சஸ் கிளாஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி இப்போ இல்லை நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்குறீங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நான் ஒரு 80 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். 2 ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸு, அப்புறம் ப்ரூச்சஸ் கிளாஸ் 2 டாப்பிக்கில் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி கூட எனக்கு ஷேர் பண்ணலாம். என் நம்பர் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கிளாஸ் அப்படி வீட்டில் இருந்தே கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒர்க் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லைன் வந்து கிராஸில், ஒரு லைன் வந்து வெர்டிக்கல், அந்த மாதிரி நம்ம போட போகிறோம். ஆனால் அந்த 2 லைன் போட்டுட்டு அதை போல்டு பண்ண போகிறோம். பாருங்கள். இப்போ ஒரு பாக்ஸ், ஒரு செக் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் இப்போ வந்து நான் ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போடுறேன். டபுள் லைன் போட்டு அதை போல்டு பண்ணிடுறேன். அப்போ அடுத்தது வந்து வெர்டிக்கலாக இந்த ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போடணும். ஒன்று ஸ்லாண்டிங் லைனு, இன்னொன்று வந்து ஸ்ட்ரைட் லைன், அந்த மாதிரி போடுங்க. டபுள் லைன் போட்டு போல்டு பண்ணுங்கள். அல்லது டார்க் லைனாகவே உங்களுக்கு போட தெரிஞ்சால் அப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் மெத்தட் வந்து டபுள் லைன், சிங்கிள் லைன் போட்டு தான் போல்டு பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் மெத்தடு. இப்போ மேலே வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குன்னா கீழே ஸ்ட்ரைட்டாக போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு கோனு. நான் அதை என்ன பண்ணுறேன், நல்லா சுருட்டிடுறேன். சுருட்டிட்டு வைக்கும்போது அந்த டிப்பில் வந்து கோன் வந்துடும். அப்போ நம்ம வந்து அதில் கோனில் உள்ள எல்லா பேஸ்ட்டுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு அப்புறம் ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள், நான் போடுறது உங்களுக்கு தெரியும். வெர்டிக்கலில் ஒன்று போட்டேன்னா ஹரிசாண்டலில் ஒரு லைன் போடணும். ஆனால் மேலே உள்ள லைனையும் நீங்கள் பார்த்துக்கணும், அது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு போடுங்க. இந்த டிசைன் ஈஸியாக இருக்கும். போல்டு லைன்னாலே டபுள் லைன் போட்டு தான் நீங்கள் போல்டு பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன், ஒரு லைன் ஸ்லாண்டிங் லைன், அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு சிம்பிள் டிசைன் முடிச்சுட்டு போட்டுட்டு இது இந்த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டுமே நம்ம கிரிட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுலேயுமே நிறைய இருக்குது. கிரிட்லேயுமே நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எல்லா பாக்ஸையும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும். கொஞ்சம் சின்ன பாக்ஸாக இருந்தால் அதுக்கு தக்கன சின்ன லைனாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் டிசைன் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு டிசைனு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஒரு ஸ்வேர்ல் வந்து ஒரு ரவுண்டு போட்டு ஒரு சின்ன ஸ்வேர்ல் போட்டுட்டு நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் போட போகிறோம். டியர் ட்ராப்ஸும் போட்டுக்கலாம், வெயின்ஸும் போட்டுக்கலாம். அது நம்மளுடைய சாய்ஸ் தான். எப்படி வேணாலும் டிசைனை மேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு இது 8th டிசைன். ஏன்னா ரொம்ப போட்டோன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பிகினராக இருக்கிறதுக்கு நம்ம சொன்னால் தான் புரியும், அதனால் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது பார்த்திங்கன்னா பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சில கிளாஸஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி இப்போ சொன்னால் தான் அது கொஞ்சம் புரியும் பிகினருக்கு. அதனால தான் நான் அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு நான் போடுறது புரிஞ்சிட்டுனா நீங்கள் மியூட்டில் போட்டுட்டு கூட பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க, அதுக்கு கிராஸ்லேயும் போட்டுருங்க. நீங்கள் கிட்டத்தட்ட பார்டரும் கிரிட்டும் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்துடும். அப்புறம் நமக்கு இந்த கை ஷேக்கெல்லாம் ஆகாது. அடுத்தால நம்ம அட்வான்ஸ்டாக கொஞ்சம் கொஞ்சம் போக போக நமக்கு எல்லாமே ஈஸியாகிடும். நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறா இருந்தாலும் ஓகே தான், கற்றுக்கங்க. டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. உங்களை கைட் பண்ணணும், நான் போடுறத எனக்கு உடனே கரெக்ஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஒரு ரவுண்டு போட்டு ஒரு குட்டி ஸ்பேர்ல் போடுறேன். நீங்கள் சர்க்கிள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில இடத்துல ஆஃப் மட்டும் வரும், அந்த இடத்துல ஹாஃப் மட்டும் போட்டுக்கோங்க. ஆஃப் சர்க்கிள் போட்டு ஒரு ஸ்வேர்ல். இங்கே பாருங்கள், ஒரு ரவுண்டு உள்ள ஒரு லைன், குட்டி லைனு. இதில் வந்து நீங்கள் ஹம்ஸ் போட்டு கூட வெயின்ஸ் போடலாம், வெறும் டியர் ட்ராப்ஸ் போடலாம். நான் வெயின்ஸ் தான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி இடத்துல ஆஃப் வந்துச்சுன்னா ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஒரு டாட் வச்சுட்டு 2 பக்கமும் இழுத்து விடணும். வெயின்ஸு அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா வீடியோ கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா சிலது வந்து கொஞ்சம் கவர் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் ஸ்டூல் மேலே வச்சு தான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ண, அப்படி இருந்து என்னமோ கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியுதா என்னங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஓகேன்னா ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நான் போட்ட 8 கிரிட்டில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குங்கிறத சொல்லுங்கள். இது வந்து பிகினருக்கான ஒரு கிளாஸ் தான். இப்போ தான் போட்டு பழகுறவங்க, புதுசாக நான் இப்போ தான் போடுறேங்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சில இடத்துல 2 வெயின்ஸ் மட்டும் வரும், அப்படியும் போட்டுக்கோங்க. அதாவது பிளாங்காக விடாமல் நம்ம இந்த மாதிரி எந்த இடத்துக்கு தக்கன மாதிரி நம்ம அதை ஃபில் பண்ணிக்கணும். இதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ ஹம்ஸ் போட்டு கூட நீங்கள் டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம், வெயின்ஸ் போட்டுக்கலாம். வெறும் டாட் மட்டும் கூட நம்ம வச்சுக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். இதில் என்ன பண்ணலாம், அந்த ஸ்வேர்லை போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு டாட் கூட வைங்க, அப்படி வைச்சாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனை போட்டு பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. வீடியோ நல்லா கவராக தெரியுதா உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த என்ன இருக்குங்கிறத கரெக்ட் பண்ணிக்குவேன். இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். இந்த வெயின்ஸ் போடும்போது லைன்ஸ் சின்னதாக போடுங்க, டாட் பெருசாக வைங்க. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நீட்டாக வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 8 டிசைனுமே நம்ம பேசிக்காக உள்ளது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள், எல்லா செகண்டு போட்ட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.